போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்து உரைத்த செல்வமடி குன்றத்தூர் செக்குழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் வெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தினத்தால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடை அமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவ ஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னையான் கொண்ட எல்லாம் அல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயார் உடனாகி அருள்மிகு சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி இச்சிறியேனி செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியேனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி வணங்கி மகிழ்ந்து திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை உள்ளமுறை உடலாலே வணங்கி மகிழ்ந்து எல்லாமல்ல திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பன்னிசை மற்றும் விரிவுரை வகுப்பிலே இன்றைய நாளில் விரிவுரை அமர்விலே பிப்ரவரி மாதத்தினுடைய பாடத்திட்டத்தின் 2வது பதிகமாக அமைந்திருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் தான் அவதரித்த திருநாவலூர் என்ற திருத்தல பதிகத்தின் விரிவுரையை சிந்திப்பதற்கு திருவருள் வாய்ப்பளித்திருக்கிறது. நம்பி ஆரூரர் வெண்ணை நல்லூரில் இறைவனால் தடுத்தாட்கொண்ட பின்பு திருநாவலூர் தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கி பாடிய பதிகம் நம்முடைய தவக்குறைவினாலே கிடைக்கப்பெறவில்லை. இந்த பதிகம் பின்னர் நம்பி ஆரூரர் திருவாரூரிலிருந்து தலயாத்திரையாக தலங்களை தரிசித்து வரும் பொழுது மீண்டும் திருநாவலூருக்கு வருகின்ற நாமெல்லாம் முன்னால ஒரு தலத்துக்கு போயிட்டோம்னா மறுபடியும் போறப்ப என்ன பண்ணுவோம், இது ஏற்கனவே பார்த்த கோயிலுங்க, பார்க்காத கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்பி ஆரூரர் தான் தலயாத்திரை செல்லும் வழியில இறைவன் உரையக்கூடிய தலத்துக்கு சென்று வணங்கி தான் செல்வார்கள் நம்ம அருளாளர்கள் அனைவருமே. அப்படி திருநாவலூர் வந்த பொழுது அங்கு தான் அவதரித்த பதி இல்லையா, அதனால சொந்த ஊர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சொந்த ஊர், சொந்த சாமி. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லா தளத்துக்கு போனாலும் நம்ம ஊர்ல இருக்கிற சாமி நமக்கு சொந்த சாமி இல்லையா? நாம இருக்கிற வீடு சொந்த வீடுங்கிறோம். அது மாதிரி ஊரு சொந்த ஊருங்கிறோம். அந்த ஊர்ல இருக்கிற சாமி சொந்த சாமி இல்லையா? அது மாதிரி நம்பி ஆரூரருக்கு சொந்த ஊரு, அவதரித்த தலம். இது விழுப்புரம் போற அந்த விழுப்புரத்துக்கு முன்ன பைபாஸ்ல கெடிலா ஆறு, அந்த பன்ருட்டி போற ரோட்ல இருக்கின்றது. இந்த பதிகம், இந்த வையம் எல்லாம் ஈடேறணும், செந்தமிழ் உலகத்துல தலைத்து ஓங்கணும் என்று அந்த குறிப்போடு நமக்கு பல அற்புத செயல்களையும் செய்தவர் நம்பி ஆரூரர். அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். வரலாறுக்குள்ள போனோம்னா நமக்கு நேரம் போதாது. அதனால அவர் சைவ சமயமே மெய்ச்சமயம் என்பதை நிலைநாட்டியவர்கள் நம்ம நால்வர் பெருமக்கள். அதுல மூன்றாவதாக இருக்கக்கூடிய யோக நெறிக்குரியவர் நம்பி ஆரூரர். அவர் அவதாரம் செய்த தலம். அது மட்டும் இல்லாம நம்ம 63 நாயன்மார்கள், நரசிங்க முனையரையர் அப்படின்னு ஒரு அரசர், அவரு நாயன்மாரா இருக்கிறார். அவரும் இந்த தலத்துலதான் அவதரித்தார். அவர் தான் நம்பி ஆரூரரை அன்பினால் மகபு கொண்டார், காதலினால் மகபு கொண்டு அதை என்ன சொல்றது தத்தெடுத்துக்கிட்டார். அரண்மனையில் வளர்த்தவர். அதனால இந்த பதிகத்துல நமக்கு நம்பி ஆரூரரை பதிவு செய்கின்றார். நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும் ஊர் அணிநாவலூர் அப்படின்னு பதிவு செய்கின்றார். இப்படி அருமையான இந்த தலம் நம்பி ஆரூரருக்கென்று அவர் அவதரித்த அந்த இல்லம் இன்னைக்கு அடியார் பெருமக்களுடைய அன்பினால் நம்முடைய தற்போதைய அரண்மனை அறக்கட்டளையின் தலைமை பொறுப்பை ஏற்று நமக்கு ஞானாசிரிய பெருந்தையாக விளங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நம்முடைய பவானி தியாகராஜன் ஐயா அவர்களுடைய ஒருங்கிணைப்புல அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி அமைத்த அன்பினுடைய சின்னமாக இன்னைக்கு நம்பி ஆரூரர் திருமடம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதை நாம் வாழ்க்கையில போய் தரிசிக்கணும். ஏன்னா அருளாளர்கள் அவதரித்த பதி, அவர்கள் இறைவனை அடைந்த பதி ரொம்ப முக்கியமானது. அங்கு சென்றால் அவர்களுடைய கருணையினால நாம் உள்ளத்தில் அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானத்தை பெறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அப்படி நம்பி ஆரூரர் அவதரித்த திருமடமும் இன்னைக்கு நல்ல பொலிவோடு கற்றளியாக காலத்துக்கு இருக்கக்கூடிய கற்கோயிலாக அமைந்திருப்பது. அந்த தலத்தினுடைய பதிகம் நட்டராகம் அப்படிங்கிற பண்ணுல அமையப்பெற்ற பதிகம், 7ஆம் திருமுறை. அது அந்த பதிகத்தை நம்ம விரிவுரை சிந்திப்போம். கோவலன் நான்முகன் வானவர் கோனும் குற்றேவல் செய்ய மேவலர் முப்புறம் தீ எழுவித்தவர் ஓர் அம்பினால் முப்புறம் தீ எழுவித்தவர் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்து எனை ஆளும் கொண்ட நாவலனார்க்கு இடம் ஆவது நம் திருநாவலூரே. அவர் என்ன பாடியிருக்கணும்? என் திருநாவலூர்ல சொல்லியிருக்கணும். அவர் இல்ல பிறந்தார். அப்ப என்ன பண்ணாரு? நம்மையும் சேர்த்துக்கிட்டார். பாடுறவங்க எல்லாம் நம் திருநாவலூர் சொன்னீங்கன்னா நீங்களும் நம்பி ஆரூரர் கூட சேர்ந்துடலாம். அப்ப அருளாளர்கள் அவர்களுக்காக இங்க வரல, நமக்காக வந்தார்கள் என்பதை நாம் இந்த நம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்போ கோவலன் அப்படின்னா திருமால், நான்முகன் எல்லாருக்கும் தெரியும் பிரம்மா, வானவர் கோன் தேவேந்திரன் தேவர்களுக்கு அரசன். இவர்கள் எல்லாம் குற்றேவல் செய்ய மேவி இருப்பவர் மேவலர். நான்முகன் திருமால் இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு சிறிய பணிவிடைகள் செய்வார்கள். அதான் குற்றேவல் அப்படின்னா சிறிய பணிவிடைகள். அவ்வாறு தேவர்களுக்கு தேவர்கள் எல்லாம் பணிவிடை செய்யுமாறு எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒப்பற்ற பரம்பொருள் சிவபெருமான். அவர் ஓர் அம்பினால் முப்புறம் தீ எழுவித்தார். ஓர் அம்பு, ஒப்பற்ற அம்பு. இந்த வில்லிலிருந்து அந்த அம்பு போகலைங்க, ஆனா முப்புறம் எரிந்தது.
அது ஓர் அம்பினால் அம்பு எய்துவதில் வல்லவர் சிவபெருமான். ஆனா அம்பு எய்தாமையே முப்புறத்தையும் எரித்தார். ஏவலனார், அப்போ என்னை ஏவலனார்னு அர்த்தம். ஏவல் என்ன பண்ணாரு, இங்கிருந்து எங்க திருநாவலூர்ல இருந்து வெண்ணெய் நல்லூருக்கு என்னை ஏவி கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் வெண்ணெய் நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார். நாவலன் நாவன்மை உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தங்க, நல்ல வக்கீல் அப்படின்னு அர்த்தம், வழக்குரைஞர். சாதாரணமான ஆள் இல்லைங்க இவரு. கொண்டு போய் என்ன வெண்ணெய் நல்லூரில் வைத்து இவருடைய நாவன்மையினால் நான் அடிமை என்று சாதித்து வழக்கில் வெற்றி பெற்றார். சிவபெருமானே வந்து உனக்கு எனக்கு நீ அடிமைன்னு சொன்னார் இல்லைங்க, அந்த வழக்கிடுவதில் வல்ல. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவருக்கு இடமாயிருப்பது நம் திருநாவல், நமது திருநாவலூர். அப்போ எல்லா தலமும் நம்முடைய பெருமான் இருக்கிற தலம் தான். அதனால திருநாவலூரும் நம்ம ஊர் தான், நமது திருநாவலூர் அப்படின்னு அருமையா சொல்றார். இந்த நிகழ்கால அவர் பாடுறப்ப என்ன சொன்னாரு, அவர் எப்ப பாடினாரு, 7ஆம் நூற்றாண்டுல பாடினாரு. 700 வருஷம், இன்னைக்கு 1325 வருஷம் கடந்துடுச்சு. இப்பயும் நாம் என்ன பாடுறோம், நமது திருநாவலூர் நிகழ்காலத்துல பாடுறோம். அவர் எப்ப பாடினாரு, அதான் நம்ம திருமுறைகள். இப்படி நமது திருநாவலூர் இருக்க இறைவனுக்கு இடமாயிருப்பது. அந்த இறைவன் யாரு அப்படின்னா, தேவாதி தேவர்கள் எல்லாம் சிறிய பணிவிடைகள் செய்து அவர்களால் வணங்கப்படுபவர். அம்பு எய்துவதில் வல்லவரான அவர் அம்பு எய்தாமலே முப்புறத்தை தீயெழுவித்தவர். என்னை திருநாவலூரிலிருந்து வெண்ணெய் நல்லூருக்கு கூட்டிக் கொண்டு அங்கு வைத்து அடிமை என்று ஆண்டவன். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அதுல நுட்பம், கைலாயத்தில் தான் வைத்த விண்ணப்பத்தை இறைவன் மறவாமல் அதை சரியான நேரத்தில் வந்து வேண்டிக் கொண்ட வகையில் அவர் என்ன வேண்டினாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேண்டியதை வேண்டியவாறு கொடுப்பதில் சிவபெருமானை தவிர வேற யாரும் இல்லை. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். நம்பி ஆரூரர் கைலாயத்தில் என்ன கேட்டார், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் அப்படின்னு கேட்டார். அதனால அதே மாதிரி வந்து தடுத்தார். ஆனா வந்தவர் இறைவன் என்பது நம்பி ஆரூரருக்கு தெரியல. ஏன், அவர் தான் அங்கேயே சொல்லிட்டாரு, இந்த மண் மயங்குவதற்குரிய இடம். மையல் மயக்கம், மானுடமாய் மானிட பிறவிக்கு வந்த நாம் இந்த மண்ணில பிறந்திருக்கிறோமே, இந்த மண் எப்பேற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மயக்கம் தர வல்லது. அப்படி என்ன பண்ணுவோம் மயக்கத்துல, அது சாதாரண மயக்கம் அல்ல, இறைவனையே மறந்திருக்கக்கூடிய மயக்கத்தை தருவது. சிவபெருமானே நேரா வந்தா கூட என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் யோசிப்போம், சிவபெருமான் இப்படி வருவாரா, படத்துல தானே பார்த்திருப்போம், மான்மழுலாம் வச்சுக்கிட்டு வருவாரு, ரிஷபத்துல வருவாரு, நேர்ல கூட வருவாரா அப்படின்னு என்ன நினைப்போம். நம்ம அறிவை கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். வந்த உடனே சிவபெருமானே சிவசிவா அப்படின்னு நினைப்போமா, கொஞ்சம் யோசிப்போம். சாமி வருவாரா இப்படி, இந்த கலிகாலத்துல கூட இப்படி நடக்குமா அப்படின்னு நினைப்போம். அதனால சாமி சுயமா அவருடைய ரூபத்துல வர்றதில்ல. வெவ்வேறு வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினதாகி இறைவன் வந்திருக்கிறார். வேடனா வந்தாரு, மண்வெட்டியை தூக்கிட்டு கூலியாளா வந்தாரு, தாய் பன்றியா வந்தாரு, வளையல் வித்து வந்தாரு, விறகு வெட்டியா வந்தாரு, மீனவனா வந்தாரு. அவரு வந்துகிட்டு தாங்க இருக்கிறாரு, இன்னமும் வந்துட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு தெரியல, அவ்வளவுதான். அவர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாரு, எனக்கு தெரியல விஷயம், அவ்வளவுதான். அப்போ மயக்கம். அந்த நிலையில் இறைவன் வந்து திருநாவலூர்ல அவதரித்த நம்பி ஆரூரர் புத்தூரில் திருமணம் செய்ய இருக்கக்கூடிய வேலையில வந்து ஒரு ஓலையை காட்டி, இந்த நாவலூர் ஆளி நாவலூரன் என் அடிமை அப்படின்னார்.
இதுகாலும் கைலாயத்தில் இருக்கிற பலகாலும் அடிமையாக இருந்து இறைவனுக்கு அன்போடு தொண்டு செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மண்ணில் நம்பி ஆரூரரை அவதாரம் செய்த பிறகு வந்த இறைவன் அடிமைன்னு சொல்றப்போ முன் நினைவு அவருக்கு இல்லை. முற்பிறவி நீ நம்ம கைலாயத்தில் இருந்தமேனு இல்லை. அதனால என்ன நினைச்சாரு, இந்த உலகத்தில் ஒரு அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாவது கிடையாது, உலகத்திலேயே இல்லாத வழக்கத்தை இங்க வந்து சொல்லக்கூடியவர் பித்தனோ மறையோன் அப்படின்னு சொல்றார். பைத்தியக்காரனாயா இருந்தாலும் இப்படி சொன்னவர் என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு ஓலையை காமிச்சாரு. அவர் வேகமாக துரத்திட்டு போய் அந்த வேதியர், முதிர்ந்த வேதியராக இறைவன் வந்தா, அவர் கையிலிருந்து ஓலையை பிடுங்கி கிழிச்சு எறிஞ்சிட்டார். படிச்சுனாச்சும் பார்த்துருக்கணும் என்ன இருக்குதுன்னு. சரி, இப்போ கிழிச்சு எறிஞ்சாச்சு, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னார். இது படி ஓலை அப்படின்னு சொல்லி மூல ஓலையான் இருக்குது, நான் இப்போ தரமாட்டேன். வழக்கு வெண்ணெய் நல்லூரில், உன்னோட ஊர் எதுனார், என் வெள்ளை நல்லூர், அங்கே வச்சிருவா, உன் ஊர்லேயே வழக்கு வச்சுக்கலான்னு நம்பி ஆரூரர் போனார். அப்போ இறைவன் ஏவலனார் என்ன பண்ணாரு, இங்கேயே வைத்து ஆள் கொள்ளல, வெண்ணெய் நல்லூரில் வைத்து ஆண்டு கொண்டான். அந்த பெருமான் யார் என்ன கூட்டிட்டு போனா தெரியுமா, இந்த திருநாவலூர் இருக்கிற இதே பெருமான் தாங்க என்ன பண்ணாரு, கூட்டிட்டு போறார். நம்ம ஊர்ல இருக்கிற சாமி தான் நம்மளை எங்க கூட்டு போவாருங்க, கைலாயவர்லாம் அவர் தான் கூட்டு போவார், வேற யாரும் கிடையாது. இந்த பதிகம் தான் சொல்லுது, நம் திருநாவலூர் உள்ளன்போடு நம்ம தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கினீங்கன்னா அந்த பெருமான் எல்லா இடத்துக்கும் அவன் கூட்டு போறான். அடுத்து 2வது பாடல் சொன்னார், தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பது ஓர் வாழ்வு தந்தார். புன்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. தன்மை, சிவபெருமான் உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னார். சிவபெருமான் உயிர்களை ஆட்கொள்வது அவனுடைய பேரருள் கருணை என்ற ஒரே தன்மையினால தான். அவர் ஏதாவது குவாலிஃபிகேஷனை பார்த்து ஆட்கொள்ற மாதிரி இருந்தா வேலைக்கே ஆகாது. அதனால இறைவன் உயிர்களை ஆட்கொள்வது அவங்கிட்ட இருக்க பேரருள்ங்கிற கருணை காரணமாக தான் உயிர்களை ஆட்கொள்கின்றானே தவிர நாம் நினைச்சிடக்கூடாது, ஆமாங்க நானும் ரொம்ப வருஷமா படித்தேன், நானும் ஒரு 15 வருஷமா சிவபூஜை பண்ணுறேங்க, அதனால தான் என்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுக்கிறார் அப்படின்னு இல்லை. ஏதோ பெருமான் ஏதோ கருணையினால இங்கே கொண்டாந்து, சரி நானும் கடை தேரணும் அப்படின்னு சிவபெருமான் என் மேலே கொண்ட கருணையினால இந்த இடத்துல உட்காந்து ஒரு 2 பதிகத்தை சிந்தி அப்படின்னு பணிச்சிருக்கிறார். வேற ஒன்றும் தகுதி கிடையாது, இறைவன் கருணையினால் இந்த சீட்டு. அதுபோல நாம நினைக்கணும், இறைவன் கருணையினால் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறான், கருணையினால் திருநீறு பூச வச்சிருக்கிறான், கருணையினால் அவனுக்கு பணி செய்ய வச்சிருக்கிறான், கருணையினால் இந்த வகுப்பு கேட்க வச்சிருக்கிறான், கருணையினால் பாட வச்சிருக்கிறான் அப்படின்னு நாம நினைக்கணும். அதான் தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள். அந்த நாள் மறக்க முடியாத நாள் இல்லையா? அந்த நாள் என்பது மறக்க முடியாத நாள். அததான் இந்த இடத்துல ஆட்கொண்ட நாள். நாமெல்லாம் நாள் குறிச்சு வச்சிருப்போம் இல்லையா? பிறந்த நாள், திருமண நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வச்சிருப்போம். அவன் நமக்கு அந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக இருக்கும். அப்புறம் நமக்கு வந்துட்டோம்னா நம்ம அடுத்தது மனைவி வந்தால் மனைவிக்கு பிறந்த நாள், அப்புறம் குழந்தைங்க வந்தால் குழந்தைங்க பிறந்த நாள், அப்புறம் நம்ம அப்பா அம்மா பிறந்த நாள், இப்படின்னு நமக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு ரிமைண்டர் வச்சுருப்போம். இப்போ எல்லாம் வந்துருச்சு ரிமைண்டர் வச்சுக்கிட்டா. ஃபேஸ்புக்கில் காலையில் எந்திரிக்கிறப்பயே டுடேஸ் பர்த்டே அப்படின்னு காமிச்சிடும். நாம் நினைப்பு வைக்கலைன்னா கூட நம்மக்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பர்த்டேனா
காமிச்சிடும். அது சிறப்புக்குரிய நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த நம்பியாரூருக்கு சிறப்புக்குரிய நாள்னு எதை சொன்னார் அப்படின்னா, இறைவன் கருணையை பெறக்கூடிய நாள், சிறப்புக்குரிய நாள். நாம் யாராவது இன்னைக்கு நம்ம சமய தீக்க வாங்கின நாள் தான் எனக்கு சிறப்பு நாள்னு யாராவது நினைவச்சு கொண்டாடுறோமா என்ன? அது எப்போ வாங்கின யாருக்கு தெரியும்? விசேட தீக்கை நான் வாங்கின நாள் தெரியுமாங்க? இந்த நாள் தாங்க என் வாழ்க்கையில் மறக்க முடியாது, நாம் கொண்டாட வேண்டிய நாள் அந்த நாள் தான். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? மயங்கி மானுடமாய் மயங்கும் வழி கொண்டாடி ஆகணும் சூழ்நிலை இல்லையா? நம்ம விரும்பினாலும் விரும்பினாலும் பிறந்த நாள் கொண்டாடியே தான் ஆகணுங்க. என்னங்க பிறந்த நாள் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு பிறந்த நாள், ஒரு புது துணி உண்டா, ஒரு இனிப்பு உண்டா, ஒரு நகை நட்டு உண்டா? அதுக்காகனாச்சும் என்ன பண்ணோம்? கொண்டாடிட்டு இருக்கிறோம். தப்பு இல்லை. ஆனால் நாம் கொண்டாட வேண்டிய நாள் எது? இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை என்ன சொல்றது, ஒரு ஒப்பற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இறைவன் குருநாதர் வாயிலாக நமக்கு கருணை செய்த நாள். அந்த நாள் தான் நம்ம கொண்டாடணும். நினைப்புக்கிறவங்க இப்பயே குறித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளை கொண்டாடுங்க. இதுதான் இங்க சொல்றார், அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள். அந்த நாள் மறக்க முடியாத நாள். எப்படி ஆட்கொண்டான்? தன்மையினால். ஏன்? நான் கைலாயத்துல கேட்டுக்கிட்டேன், ஆனா இங்க வந்த உடனே மறந்துட்டேன். இருந்தாலும் என்ன மறந்துட்டியே, உனக்கு நான் என்னத்துக்கு செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் நினைக்காம, நினைச்சு பாருங்க. நம்பியாரூர் அவதாரம் செய்து இறைவனை எப்போ உணர்றார் அப்படின்னா, அவன் வெண்ணெய் நல்லூரில் ஆட்கொண்டு நான் தான் வந்ததுன்னு காமிக்கிறப்ப தான், விடையின் மீது எழுந்தருளும் பொழுதுதான் வந்தது இறைவன் என்பதை உணர முடிந்தது. யாருக்கு? பலகாலம் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே இருந்த நம்பி ஆரூருக்கு இறைவன் உணர்த்தின பிறகுதான் உணர முடிஞ்சதுன்னா, நான் பாடிடுவேங்க, எனக்கு தெரியுங்க, நான் செஞ்சிடுவேங்க, நான் போயிடுவேங்க, நான் வந்துடுவேங்க அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம்? ஒன்றுமே அர்த்தம் இல்லை. அவன் அருளால் நான் வரேன், அவன் அருள், அவன் கருணையினால நான் வரேன், இப்படிதான் நினைக்கணும். அப்போ அந்த தன்மை என்ன தன்மை? என் பிழையை அவன் திருவுளம் கொள்ளாது. கொஞ்சம் கூட நினைக்கல பிழை செஞ்சான்னு நினைக்கவே இல்லையா சிவபெருமன்? அப்படிதான் நினைக்கிற. உயிர்களுடைய பிழையை அவங்கள பார்க்குறப்ப நாமளும் என்ன நினைப்போம்? பார்த்தாவே எரிச்சலா இருக்கு, என்ன பண்ணான் தெரியுமா அவன் அப்படின்னு பார்க்கறப்பே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? 10 வருஷத்துக்கு முன்ன, 25 வருஷத்துக்கு முன்ன நான் 2வது படிக்கிறப்ப இவன் என்ன தெரியுமா பண்ண? என்ன அவன் முகத்திலேயே நான் முழிக்க கூடாது, இப்படிதான் நாம நினைப்போம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா வரும். பார்க்கறப்ப என்ன வரும்? அவன் செஞ்ச பிழையும் குற்றமும் தவறும் வரும். நான் என்னமோ தவறே செய்யாத ஆள் மாதிரி, நான் செஞ்சது அவங்ககிட்ட கேட்டா தானே தெரியும். இவன் என்ன ரொம்ப யோக்கியமா, இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படியா, அது ரொம்ப யோக்கியமா பேசினான், அடையாங்க நீங்க வேற அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய குறையும் அவங்க எதிரிகிட்ட போய் கேட்கறப்ப தான் தெரியும். ஏன்னா என்ன, எல்லாமே குற்றமுடையவர். நம்ம உயிருக்குரிய தன்மை என்ன அப்படின்னா பிழை செய்வது தான். உயிருக்கு இயற்கைய நாம் அறியாமை வசப்பட்டு இருக்கிறோம், ஆணவ மலத்தினுடைய பிடியில் இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்? குற்றம் செய்வது இயல்பு. ஆனா சிவபெருமானுக்கு என்ன இயல்பு அப்படின்னா, அந்த குற்றத்தை திருவுளம் கொள்ள மாட்டார், பெருசா எடுத்துக்க மாட்டார். சரி போ பரவாயில்ல. அப்ப அந்த பிழையை காணாது, அதை திருவுள்ளம் கொள்ளாது, கருணையோடு அடிமை என்ற கைலாயத்தில் அடிமையாய் இருந்த அந்த நிலையை கருதி என்னை ஆண்ட நாள் அன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? இது அவன் கருணை. நான் என்ன பண்ண தெரியுமா? சபை முன் வன்மைகள் பேசிட. அவர் வந்தவர் என்ன தெரியுமா சொன்ன? நானு பித்தனோ மறையோன் அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கு சொன்னாரு, நீ பித்தனும் ஆக பின்னை பேயனுமாக எத்தனை தீங்கு சொன்னாலும் நானேன்
அப்படின்னு வந்தவர் சொன்னார், நீ பைத்தியக்காரன்னு திட்டு, இல்லை பேயின்னு திட்டு, இன்னும் வேற என்னென்ன திட்ட முடியுமோ திட்டு. இதுதான் சிவபெருமான். அப்படி வந்து நின்னவர் என்ன சொன்னாரு, நீ என்ன வேணாலும் என்ன திட்டு, ஆனா நான் அதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டேன், நான் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு நின்னார் சிவபெருமான். அப்ப நம்பி ஆரூரர் அங்க வன்மைகள் பேசினார், வன் சொல் இல்லையா. என்ன சொன்னார், பித்தனோ அப்படின்னு சத்தம் போடுறாரு. எப்படி இருக்கும் அவருக்கு, ஏங்க அப்படி பேசினாரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாரு, எவ்வளவு கனவு இருக்கும் நினைச்சு பாருங்க. அடாடா, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் பொண்ணு பார்க்க படலம் வந்துட்டாவே கற்பனை. இப்போ எல்லாம் திருமணம் எல்லாம் மணமகள்லாம் உட்காந்தாச்சு, மந்திரம் முழங்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாங்கல்யம் பூட்டுறது. அடாடா, என்ன நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் ஒருத்தர் வந்து நிறுத்தியா கல்யாணத்தைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி அவருக்கு. அதனால அவர் அங்கே சத்தம் போடுறார், பித்தனோ அப்படின்னு. அப்படி வன்மைகள் பேசணும். ஆனால் சிவபெருமான் என்ன தெரியுமா சொல்லிச்சாரு, நீ என்ன திட்டுறையா அப்படின்னு சொல்லி கோபிச்சு தண்டிக்கலையா. அப்படி வன் சொல் பேசன எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாருங்க சாமி. வன் தொண்டன் என்பது ஓர் வாழ்வு தந்தார். வன் தொண்டன் என்ற ஒரு ஒப்பற்ற வாழ்வை எனக்கு தந்தார். நான் என்னுடைய பேதைமை காரணமாக அறிவில் வந்ததை இறைவன் என்பதை உணராததனால் நான் பேசிய வன் சொற்களையும் சிவபெருமான் புகழ் சொற்களாக, இசை சொற்களாக ஏற்றுக்கொண்டான். நம்முடைய மணிவாசகர் பாடுவார் திருவாசகத்துல, குணமிலி மானிடன் தேய்மதியன் அப்படின்னு. அது நாம மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு பொருள் என்னங்க, மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து குணமில்லாத ஆளுன்னு சொல்றாரு திருவாசகத்துல, அவர் போய் எப்படி சொல்லுவாராங்க அப்படின்னு பார்த்தா, சே அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன், அவர் தான் கருணையை நினைச்சு உருகிறவராச்சு. அவர் சொல்லுவார் குணம் அப்படின்னா நம்மை போல குணம் இல்லாதவன். அப்படி நமக்கு அதை வந்து எப்படி தெரியுங்க, வன் சொல் மாதிரி தெரியும். இப்ப நம்பி ஆரூரர் பித்தனோ அப்படின்னு சிவபெருமானை பார்த்து கேட்டாரு. சிவபெருமான் என்ன நினைச்சாரு, கரெக்டா சொல்லியிருக்கிறப்பா, நான் பித்தன் தான். உனக்கு அறிவு இருக்குதா, இல்லைங்க எனக்கு அறிவு இல்லை. கரெக்டா கேட்டீங்க, அறிவு இல்லை எனக்கு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லை. ஆமாங்க உண்மையா எனக்கு அறிவு இல்லை, கரெக்டா தான் சொன்னீங்க. இப்போ உண்மையை சொல்றப்ப நாம ஏத்துக்குவோமா அப்படின்னா, என்னத என்ன பார்த்து எப்படி கேட்கலாம் அந்த மாதிரி அப்படின்னு நினைப்போம். அப்போ ஒரு உண்மை அப்படின்னா என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க, கொஞ்சம் கூட எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு ஏத்துக்கணும். பொய்யா இருந்துச்சுன்னா, அடாவு சொல்றது பொய்ங்க, எனக்கு அதை பத்தி என்னங்க வருத்தம். ரெண்டு நிலையும் அதுதான். ஆனா ரெண்டு நிலைக்கும் நாம் என்ன பண்றோம், இதுக்கும் கோவப்படுவோம் அதுக்கும் கோவப்படுவோம். என்னை பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்னு கோவம் வரும். தப்பா தானே சொன்னா விட்டுடுங்க, சரியா தானே சொன்னா விட்டுடுங்க. அப்படி நிற்கக்கூடிய நிலை நமக்கு வரணும். உண்மைதானே சொன்னா சரி பரவாயில்ல, பொய் அதுதான் பொய்ன்னு ஆகிப்போச்சு. நமக்கு என்னங்க, காரைக்கால் அம்மையார் எழும்புருவம் பெற்றார். பெற்ற பொழுது ஒரு வர்றப்ப மக்கள் ஒரு காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க மக்கள் இல்ல மாக்கள் அப்படின்னு. ஏன், இறையருளை உணராதவர்களும் இந்த உணர்வு இல்லாதவர்களை மக்கள் என்று சொல்ல விரும்பல அம்மை. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் பழித்தும் விழித்தும் பேசுறாங்க. அப்ப சொல்றாங்க, அம்மா என்னுடைய பெருமானுக்கு என்ன தெரியும், என்னுடைய சிவபெருமானுக்கு என்ன நல்லா தெரியும். மற்றவங்க என்ன பேயின்னு சொன்னா என்ன, பிசாசுன்னு சொன்னா எனக்கு என்ன, இவர்களுக்காக நான் இந்த உருவத்தை பெறல. என் பெருமானை அடைவதற்கு நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய உருவம் பெருமானுக்கு தெரியும், வர்றது காரைக்கால் அம்மைன்னு சிவபெருமானுக்கு தெரியும், அது போதும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது. அப்போ நமக்கு இறைவனுக்கு நம்மை தெரியும் அப்படின்னா போதுங்க. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் அறிவார்னர் மணிவாசகர்.
அப்ப இறைவனுக்கு தெரியுங்க, அது தெரிஞ்சா போதும். அப்படி வன்தொண்டன் என்பது ஒரு வாழ்வு தந்தார். அப்போ அந்த பித்தன் என்று வன்மையாக பேசிய அந்த சொல்லை இறைவன் தன்னை புகழக்கூடிய சொற்களாக ஏற்றுக்கொண்டு ஒப்பற்ற வாழ்வை தந்தார். புண்மைகள் பேசவும். நான் என்ன பேசினேன்? பல வசை பாடல்களை பாடினேன். அவரை கொஞ்சம் நெஞ்சமா திட்டினேன். வசப்பாட்டு கொய்ய அப்படின்னு சொல்றார். புண்மைகள் வசை பாடுதல். ஏன் கல்யாணம் ஆகிற நேரத்தில் இந்த ஆள் வேற வந்துகிட்டு உயிரை எடுக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா கல்யாணம் முடிஞ்சிருக்கும், கரெக்டா அந்த நேரத்தில் வந்து நம்மளை அப்படின்னு சொல்லி என்னமோ பேசியிருப்பார், வசைப்பாடு. ஆனா அதையெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணாருங்க? அந்த வசைப்பாடெல்லாம் மறந்துட்டார். நான் கேட்கிறப்பெல்லாம் எனக்கு பொன்னை தந்தார். எதுக்கு? என்னை போகம் புணர், நான் போகத்தை இன்பத்தை எய்துவதற்காக நான் கேட்கும் பொழுதெல்லாம் பொன்னை தந்து நன்மையை செய்தவர். நன்மையினார். சிவபெருமானுக்கு தான் நன்மையினான்னு பேர். நன்று உடையான் தீயதிலான், நஞ்சை கண்டத்து அடக்கும், அதுவும் நன்மை பொருள். சிவபெருமானுக்கு தான் நன்மை பொருள்னு பேர். அந்த நன்மையினார், நன்றி செயல், நன்மையினாருக்கு இடமாவது நம் திருநாவலூரே. வேகம் கொண்டு ஓடிய வெல்விடை ஏறி ஓர் மெல்லியலை ஆகம் கொண்டார். வெண்ணெய் நல்லூரில் வைத்து எனை ஆளும் கொண்டார். போகம் கொண்டார் கடல் கோடியின் மோடியை பூண்பதாக நாகம் கொண்டார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. வேகம் கொண்டு ஓடிய வெல்விடை ரிஷப வாகனம், இப்படி விரைவாக ஓடக்கூடிய. நீங்க இப்போ தைப்பொங்கல்லாம் வர்றப்ப நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, இந்த காளை விரட்டுறது, ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் பார்க்குறோம். இந்த காளைகள் எப்படி ஓடும் அப்படின்னு பார்க்குறோம், இவ்வளோ வேகமாக ஓடும். அது மாதிரி விரைவாக ஓடக்கூடிய அந்த வெல்விடை மீது ஏறி இருப்பவர். ஓர் மெல்லியலை பாகம் கொண்டார். ஒப்பற்ற பெண்களிலே ஒப்பற்றவள் நம்ம உமையம்மை. அந்த உமையம்மையை இறைவன் ஆகம் கொண்டார். ஆகம் பாகம் கொண்டார்னு படிச்சிருக்கிறோம். இது என்ன சொல்றாருங்க? ஆகம் கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க சிவபெருமானு உடம்புல சரிபாதி கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் பொருள் அப்படின்னா, உமையம்மை என்பது வேற யாரும் கிடையாதுங்க, சிவபெருமானுடைய சக்தி தான் அம்மை. அப்ப சிவபெருமானுடனே இருப்பது சக்தி. அந்த அருள் உயிர்களுக்கு இந்த கருணை செய்வதற்காக இறைவனுடைய சக்தியானது இறைவி என்ற வடிவத்தில், அம்மை என்ற வடிவத்தில் தனித்து வந்து இறைவன் இறைவி என்ற நிலையில் அமையப்பெறுவது. அதான் ஆகம் கொண்டார். இறைவன் இறைவரது சக்தியே உமையம்மை. அப்படி உமையம்மை என்ற அருள் சக்தியை கொண்டவர் வெண்ணெய் நல்லூரில் வைத்து எனை ஆளும் கொண்டார். போகம் கொண்டார் கடல் கோடி. கடல் கோடி, கோடினா கடைசி கடல். நம்ம நிலப்பகுதி முடியக்கூடிய அந்த இடம் குமரி முனை. கன்னியாகுமரி போறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த குமரி முனையில போய் நம்ம அந்த இடம் முடிகிற இடம் நீங்க வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆசியா கண்டத்துல இந்தியா பாரத திருநாடுன்னு அது நிறைவாகிற இடம் எதுங்க? கன்னியாகுமரி, குமரி முனை. அப்ப குமரி முனையிலிருந்து, அப்ப தொடக்கத்திலிருந்து கடைசி வரைன்னு அர்த்தம். நீங்க பாரத திருநாடுன்னு எடுத்துக்கோங்க. இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இடம். இந்த பகுதியில மோடியை போகம் கொண்டார். இப்ப இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் இறைவன் எப்படி இருக்கிறாருங்க? எல்லா இடத்துலையும் சிவபெருமான இருக்கிறாரா? எல்லா கோயிலையும் சிவபெருமான இருக்கிறாரா என்னங்க? நம்ம ஊர்ல நம்ம ஒரு தெருவில் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே யாரு? அங்கே காளியம்மன்,
இந்த மண் அந்த மண் இப்படி இப்படி எல்லாமே. அப்போ இங்கே ஏன் இப்படி சொல்கிறாரு இமயம் முதல் குமரி வரை அப்படின்னா, இறைவன் அவனுடைய சக்தி இந்த உலகத்தில் பல வகையான நிலைகளில் இருந்து அருள் செய்கிறது அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்ல போறார். எத்திரம் நின்றான் ஈசன் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லு. அப்போ இறைவன் திருவருள் இமயம் முதல் குமரி வரை சிவபெருமான் திருவருள் விளங்கக்கூடிய இடம் மறந்துடக்கூடாது. இமயம் முதல் குமரி வரை சிவபெருமான் திருவருளானது விளங்கக்கூடிய இடம். அப்போ எந்தெந்த தெய்வத்தை நாம வணங்குறோமோ அந்தந்த தெய்வத்தில் இருந்து அருளுவது சிவபெருமானுடைய இந்த சக்தி தான். அந்தந்த திருமேனியிலிருந்து யாதொரு தெய்வம் கொண்டீர், அங்க யார் அருள் செய்வாங்க அப்படின்னு சிவஞான சித்தியார்ல படிக்கிறோம். மாதொரு பாகனார். ஏன் மாதொரு பாகனார்னா, உயிர்களுக்கு இறைவன் செய்யக்கூடிய அருள் நேரடியா சிவபெருமான் செய்ய மாட்டார். அதனாலதான் நடராஜ பெருமான், சிவகாமி அம்மை, சொக்கநாதர், மீனாட்சி, அப்புறம் நம்ம அறம் வளர்த்த நாயகி ஐயாரப்பர், அப்புறம் நமக்கு அள்ளியங்கோதை புற்றிடம் கொண்டார் இப்படின்னு பார்க்கிறோம். அப்படி உயிர்களுக்கு கருணை செய்யக்கூடிய இறைவனுடைய சக்தியான திருவருள் இந்த நிலப்பரப்பு முழுக்க விளங்கி இருக்கிறது. இப்ப நீங்க யார் யார் என்னென்ன தெய்வத்தை எங்கெங்கிருந்து வணங்கி அருள் பெறுகிறார்களோ அந்த தெய்வத்திலிருந்து அந்த அருளை தருவது சிவபெருமான் திருவருளே. அவங்க நிலைக்கு தகுந்தவாறு போய் பெற்றுக்கொள்ளலாம். தெருவில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் வாங்கினா 1 கிலோ அரிசி வாங்கலாம், 1 கிலோ பருப்பு வாங்கலாம். இல்லைங்க நான் 1 வருஷத்துக்கே வேணுங்க, எனக்கு 2 மூட்டை அரிசி கொடுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், நீங்க மண்டிக்கு தாங்க போகணும். ஏன்? அந்த கடையில் அவ்வளோதான். இதே அரிசியும் பருப்பும் தான் எங்க இருக்குது, மண்டியில் இருக்குது. ஏங்க இவர் 2 மூட்டை தர முடியல? இல்லைங்க நான் தெருவில் இருக்கிற கோயிலே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா 1 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு தான் அங்க கிடைக்குங்கிற மாதிரி நமக்கு அங்க கிடைக்கிற அருள் அவ்வளவுதாங்க. அருள் கிடைக்காதுன்னு சொல்லல, சிவபெருமான் திருவருள் தாங்க. ஆனா எப்படி கிடைக்குங்க? அந்த தெய்வத்துக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் வச்சிருக்கிற பாத்திரத்துல எவ்வளவு கொள்ளுதோ அவ்வளவுதான் நான் வாங்கிட்டு வர முடியும். அதுக்கு மீறி நீங்க கேட்டீங்கன்னா என்னால எங்க நான் வாங்கிட்டு வந்ததே 1 மூட்டை தான், நீங்க ஒரு 2 மூட்டை கேட்குறீங்க, 1 கிலோ வேணா வாங்கிக்கோங்க அவசரத்துக்கு அப்படின்னு தான் தர முடியுமே தவிர 1 மூட்டை தர முடியாது. இதுதான் நாம உணர வேண்டியதுங்க. திருவருள் தான் இறைவன் திருவருள், சிவபெருமானுடைய திருவருள் தான் எல்லா தெய்வங்களிலும் இருந்து அருள் செய்வது. ஆனா சரிங்க சிவபெருமான் திருவருள் தானே அருள் செய்து, நான் எங்க ஊர்ல எங்க தெருவுலயே கும்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு நின்னீங்கன்னா விஷயம் இதுதான். அதான் இந்த இடத்துல சொல்றார், போகம் கொண்டார், பூண்பதாக நாகம் கொண்டார். பாம்பை அணியக்கூடிய அணிகலனாக கொண்டிருப்பவர் அந்த பெருமானுக்கு இடமாவது நம் திருநாவலூரே. அஞ்சும் கொண்டு ஆடுவர் ஆவினில் அஞ்சும் கொண்டு ஆடுவர், சேவினை ஆட்சி கொண்டார், தஞ்சம் கொண்டார். யார? அடிச்சண்டியை தஞ்சம் கொண்டார், அடிச்சண்டியை தாம் என வைத்துகந்தார். நெஞ்சம் கொண்டார், வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்டு நஞ்சம் கொண்டார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. அருமையா சொல்றார் இந்த பாடல்ல. ஆ அப்படின்னா பசு, பசுவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆனைந்து, வடமொழியில பஞ்சகவ்யம். இந்த ஆனைந்தையும் விரும்பி ஆடக்கூடியவன் சிவபெருமான். நீங்க பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய் பெருமான் விரும்பி உகந்து ஆடக்கூடியது. சேவினை ஆட்சி கொண்டார். சே அப்படின்னா ஆனேறு அப்படின்னு அர்த்தம்.
அப்போ ஆணேற்றை தான் ஆளக்கூடிய பொருளாக கொண்டார். அந்த விடை என்று சொல்றமே அந்த ரிஷபம் காளை, அது என்ன தெரியுங்களா? அறம், அறத்தை ஆள்பவன் சிவபெருமான் அர்த்தம். இன்னொன்னு உயிர் அப்படின்னு அர்த்தம். உயிர்களை ஆள்பவன் சிவபெருமான். அப்ப சேவினை ஆட்சி கொண்டார் அப்படின்னா அறத்தை ஆள்பவன், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக நின்று உயிர் கூட்டத்தை ஆள்பவன். ஏன் நம்ம சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு என்ன சொல்றாரு? முப்பொருள் சொல்றமே. நம்ம உயிருக்கு என்ன பேருங்க வார்த்தை? பசு. அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய சே ஆண் ஏறு அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம உயிர் கூட்டத்தை குறிப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆட்சி கொண்டார், உயிர்களை அடிமையாக கொண்டவர். தஞ்சம் கொண்டார் அடிச்சண்டியை, அதாவது அடிச்சண்டியை கொண்டார். எப்படி? தாம் என வைத்து உகந்தார். ஏன்? அவர் தஞ்சம் அடைந்தவர். சிவபெருமான் திருவடியையே தஞ்சம் என்று கொண்டவர் விசாரசருமன். அப்படி தன் திருவடியை தஞ்சம் என்று கொண்டவரை சிவபெருமான் என்னங்க செஞ்சாரு அப்படின்னா தாம் என வைத்துகந்தார். எவ்வளவுதான் பெரிய இரக்கம் கருணை இருக்கட்டுங்க, யாராவது பரவாயில்ல வாங்க இந்த சீட்டு உங்களுக்கு, நீங்க வேணா மந்திரியா இருங்க, நீங்க வேணா எம்எல்ஏ இருங்க அப்படின்னு யாராவது கொடுக்குவாங்களா? என்னங்க, தரவே மாட்டாங்க. நாம பணி செய்யற இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. நாம சாதாரணமா ஒரு வேலைக்கு போறோங்க, எடுத்த உடனே மேனேஜர் சீட்டுக்கு போக முடியுமா என்ன? அடப்பா, அந்த சீட்ல இருக்கிறவரு இந்த சீட்டை விடுவார என்னங்க? பரவாயில்லப்பா, நீ வந்திருக்கிற, உன்னை பார்த்தா ரொம்ப பரவாயில்ல, சரி நீ வேணா நீலேருந்து இந்த மேனேஜர் சீட்ல உட்காந்துக்கோ, நான் வேணா கிளர்க்கா இருந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார என்னங்க? 12 வருஷம் ஆகுது நான் இங்க வந்து, உனக்கு வந்த உடனே சீட் வேணுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா அந்த சீட்டுக்கு, இல்லையாங்க? ஆனா சிவபெருமான் அப்படி கிடையாது. அவன் திருவடியை தஞ்சம் என்று கொண்டவர்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவாருங்க? வாப்பா இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துக்கோ அப்படின்னு கொடுத்திருக்கிறார். இந்த பாட்டை தான் சொல்லுது, தாம் என வைத்துகந்தார். அவன் இந்த சண்டேச பதத்தை கொடுத்து விசாரசருமருக்கு என்னென்ன தந்தாருங்க? தாம் உண்ட கலனும் உடுப்பனவும் சூடுவனவும் சண்டீசனாம் எனும் பதம் தந்தோ. இப்ப இன்னே அந்த என்ன பண்ணார் சிவபெருமான்? தன் தலையில் இருந்த இண்டை மாலையை எடுத்து விசாரசருமர் தலையில சூட்டி சண்டீசன் என்ற பதத்தை கொடுத்து, இனி என்னெல்லாம் எனக்கு உண்டோ அதெல்லாம் உனக்கு. அதனால நீங்க சிவாலயத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் திருமேனியில் அணிவித்த மாலை சண்டேசருக்கு அணிவிக்கப்படும். அவனுக்கு படைத்த திருவமுது சண்டேசருக்கு படைக்கப்படும். எதெல்லாம் சிவபெருமானுக்குரியதோ அதெல்லாம். ஆமா, அதனால சண்டேசரை பார்த்து கோயில் வழிபாடு நிறைவாகிறப்போ அவரை பார்த்து வணங்கிட்டு வரணும். ஏன்? சிவபெருமான் தன்னை போலவே வச்சிருக்கிற ஒரே ஒருத்தர் சண்டேஸ்வர் தான். அவர்கிட்ட போய் மற்றதெல்லாம் அதை தான் செய்யக்கூடாது. என்னென்னமோ செய்யறாங்க, கையை தட்டுறது, சொடக்கு போடுறது. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது போட்டுட்டு போற சட்டையிலிருந்து நூலை உருவி போடுவாங்க. ஏன்? நாம வந்துட்டு போனோங்கிறதுக்கு அடையாளம். ரெக்கார்டு இவர் தான் ரெக்கார்ட் பண்ணுவார். இந்த 4 நாளாக சட்டையை துவைக்காமல் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்து நான் அதிலேருந்து ஒரு நூலை எடுத்து போட்டால் சண்டேஸ்வர் வந்து சிவபெருமான்கிட்ட பரிந்துரை பாரு, இவர் வந்தாங்க, இந்த பையன் ஏதோ 10வது பரீட்சை எழுதணுமா, பாரு நம்பரை வேற அந்த கருப்பு மயிலெல்லாம் செவுத்தில் எழுதிட்டு போயிருக்கிறான் 106 782ன்னு. அதனால் அந்த நம்பரில் அப்படி இந்த பையன் பரீட்சை எழுதுனான்னா சாமி கொஞ்சம் அப்படியே இவனை 100 மார்க் 100க்கு 90 வாங்கி பாஸ் பண்ண வச்சுருங்கன்னு சண்டீஸ்வர் சிவபெருமான்கிட்ட சொல்லுவாரா என்ன? 4 நாளாக போட்ட அழுக்கு சட்டையிலேருந்து ஒரு நூலை எடுத்து போட்டுட்டு உனக்கு வந்து நம்பரை எழுதிட்டா உனக்கு
சொல்லணும்னு நினைக்கிற கூட என்ன பண்ணுவாரு, நம்ம பேதைமை காரணம் என்ன பண்றோம், ஒருத்தர் செஞ்சா உடனே நாமளும் என்ன பண்ணிடுறோம், சரிங்க. அப்ப நந்தியினுடைய காதல போய் அப்புறம் அவர் அது வேற இந்த காதை வேற அடைச்சிக்கிட்டு நம்மள மாதிரி நினைச்சுக்கிறது, நாம தான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவோம், அவர் அப்படியே வாங்கி விடுறாரு. கடவுளே, பேதைமை. ஆனா சண்டேஸ்வரர் கிடையாது, அவருடைய சிவபெருமான் அவர் சண்டீசன் என்ற பதத்தை கொடுத்து தம்மை போல வச்சிருப்பவர். அவரை பார்த்து வணங்கிட்டு வரணும், பெருமானே அப்படின்னு. அதான் இந்த பாடல சொன்னார். தாம் என வைத்துகந்தார் நெஞ்சம் கொண்டார்க்கு இடம், என் நெஞ்சத்தை ஈர்த்து கொண்டவன் சிவபெருமான். என் நெஞ்சம் கொண்டார் அப்படின்னு அர்த்தம். என் நெஞ்சத்தை ஈர்த்து கொண்ட பெருமான் என்னை வெண்ணை நல்லூரில் கொண்டு போய் வைத்து என்னை அடிமையாக ஆட்கொண்ட, நஞ்சம் கொண்டார் கண்டத்துல நஞ்சை கொண்ட என் பெருமானுக்கு இடமாவது நம் திருநாவலூரே. உம்பர்கோனை தின்தோல் முறித்தார், களிற்றை உரித்தார், செம்பொன்னார் தீவண்ணார் தூவண்ணன் நீற்றார், ஓர் ஆவணத்தார் எம்பிரானார் வெண்ணை நல்லூரில் வைத்து என ஆளும் கொண்ட நம்பிரானார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. உம்பர்னா தேவர், உம்பரார் கோன் தேவர்களுக்கு அரசன் தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுடைய தோலை முறித்தார், ஒடிச்சார். எங்க நாம திருவாசகத்துல திருவுந்தியார் எடுத்து படிச்சு பாருங்க. இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த அப்படிம்பார். எல்லாருக்கும் அடி. அப்படி உம்பர்றார் கோனை தின்தோல் முறித்தார்னா இந்திரன் தோலை நெறித்தார், களிற்றை உரித்தார், யானையுடைய தோலை உரித்தார். எப்பேற்பட்டவர் தெரியுமா அவர்? மேனி செம்பொன், அப்படியே செம்பொன் மேனி, செம்பொன் மேனி வெண்ணீற்று. தீவண்ணர் நெருப்பு நிறம், சிவபெருமானுக்கு நிறம் நெருப்பு நிறம். தூவண்ண நீற்றர் வெள்ளிய திருநீற்றை அணிந்திருப்பவர். அப்பேற்பட்ட பெருமான், ஒப்பற்ற பெருமான், தேவக்கு அரசனை தோலையே முறிச்சவர், உரிக்க முடியாத யானையின் தோலை உரித்து போர்த்தவர், செம்பொன் உருவன் தீவண்ணன் தூவெண்ணீற்றனாகிய பரம்பொருள் ஓர் ஆவணத்தால் எம்பிதானார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்டார். அந்த சாமி உணர்த்தி இருந்தா உடனே சாமி நான் அடிமேன்னு விழுந்திருப்பேன். அதுக்கு ஒரு ஓலையை தூக்கிட்டு வந்தாருங்க. ஓர் ஆவணம், அந்த ஆவணம் ஒப்பற்றது. யாருக்கும் இந்த மாதிரி உலகத்துல சிவபெருமான் ஓலை கொடுத்து ஆட்கொள்ளுங்க. ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார், அப்பர் சாமிக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார், நம்பி ஆரூரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், மணிவாசகருக்கு தன் காலை கொடுத்து ஆட்கொண்டார்னு பெரியவங்க சொல்றாங்க. இப்ப இந்த ஓலை கொடுத்தது யாருக்கு? நம்பி ஆரூரருக்கு மட்டும்தாங்க, வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. திருநாவலூரில் வாழக்கூடிய நம்பி ஆரூரன் வழி வழி அடிமை அப்படின்னு அவங்க தாத்தா எழுதி வச்சாரு, என்னமோ தெரியலீங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? அவங்க தாத்தா எழுந்ததுதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அது சிவபெருமானுக்கு தான் தெரியும், அவங்க தாத்தா எழுதினாரா இல்லை அவரே எழுதிட்டு வந்தாரா அப்படின்னு தெரியல. ஆனா தீர்ப்பு என்னாச்சு? பாட்டன் எழுதுனது, அதனால நம்பி ஆரூரர் தோற்றீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த சொல்றார் ஓர் ஆவணத்தால், அதாங்க ஆவணம் அப்படின்னு நாம ஓலையை பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? நான் கைலாயத்துல வச்ச ஒரு விண்ணப்பம் இருக்குது பாருங்க. இந்த விண்ணப்பத்தை நாம கொடுப்போம் அப்படின்னா அதை வச்சிருப்பாங்க, பரிசீலனைக்கு
வைக்கப்பட்டது, பரிசீலனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதை எடுத்து பார்த்து அந்த விண்ணப்பத்தில் கேட்டிருக்கிற அந்த என்ன வேண்டுதல், அதில் என்ன கேட்டிருக்கிறோமோ அது சரியா, கொடுக்கலாமா வேணாமா, இதெல்லாம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாதான் இந்த விண்ணப்பம் பரிசீலித்து முடிக்கப்பட்டது. அப்படி இவர் கொடுத்த விண்ணப்பத்தை சிவபெருமான் என்ன பண்ணாருங்க, கைலாயத்தில் அப்படியே வச்சிருந்து கரெக்டா இவர் மயக்கத்துக்கு போற நேரத்துல வந்து தடுத்துட்டார். ஓர் ஆவணத்தால் என்னை வெண்ணை நல்லூரில் வைத்து என்ன எம்பிரானார், என் போல் அடியவர்களுக்கெல்லாம் பிரான், பிரான்னா தலைவன், எம்பிரான் என் போன்ற அடியவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன், வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நம்பிரான் நம் அனைவருக்கும் தலைவர், அவருக்கு இடமாவது நம் திருநாவலூர். கோட்டம் கொண்டார் குடமூக்கிலும் கோவலும் கோத்திட்டையும் வேட்டம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டார், ஆட்டம் கொண்டார் தில்லை சிற்றம்பலத்தே அருக்கனை முன் ஆட்டம் கொண்டார்க்கு இடமாவது நம் திருநாவலூர். கோட்டம்னா கோயில். சிவபெருமான் எங்கெங்க கோயில் கொண்டிருக்கிறார்? குடமூக்கு, திருக்குடமூக்குனா கும்பகோணம், திருக்கோவலூர் இன்னைக்கு கோவிலூர்னு சொல்றோம். கோத்திட்டை அப்படின்னா இங்க நம்பியார் ஒரு தேவாரத்தில் திருப்பரங்குன்ற பதிகத்துல கோத்திட்டையும் கோவலும் கோயில் கொண்டீர்னு ஆரம்பிப்பார். கோத்திட்டைனா திருப்பரங்குன்று, கோனா பரம், திட்டைனா குன்று, பரங்குன்று கும்பகோணம், கோவலூர், திருப்பரங்குன்று இந்த தலத்தை எல்லாம் கோயிலாக கொண்டிருப்பவன் அப்படின்னா மூலி இம்முங்கிற கோவலும் கோத்திட்டையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் பல தலங்கள் உண்டு, 3 மட்டும்தான் கோயில் நினைச்சுக்காதீங்க. அப்ப நம்ம 3 கோயிலுக்கு மட்டும் போனா போதுமா? கோத்திட்டையும் இன்னும் பல தலங்களும், கோவலும் கோத்திட்டையும் குடமூக்கும் இன்னும் பல தலங்களையும் கோயிலாக கொண்டிருப்பவன். வேட்டம் கொண்டார், வேட்டம் வேடுவ உருவம், அர்ச்சுனனுக்கு அருள் செய்யும் பொருட்டு வேடுவனாக வந்து காட்டுல வேட்டை தொழிலை செய்தார் சிவபெருமான். அந்த பெருமான் உண்மையிலே வேடந்தாங்க. நம்மை போன்றவர்கள்லாம் வளைய வீசி பிடிக்கிறாரே வேடுவன். அப்படி வேட்டையை மேற்கொண்ட பெருமான் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டார். ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார், இறைவன் எனக்கு செஞ்ச கருணை இருக்கு, என்னை ஆளும் கொண்டார். எங்க? வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டார், வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்டார், நம் திருநாவலூரே எம்பெருமானுக்கிடம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார். ஆட்டம் கொண்டார், தில்லை சிற்றம்பலத்தே ஆட்டம் கொண்டார். தில்லையில சிற்றம்பலத்தில் நடனம் ஆடுவதை கொண்டிருப்பவர். அருக்கன் முன் ஆட்டம் கொண்டார். அருக்கன் சூரியன், அருக்கன் எயிறு பறித்தல் பாடி மணிவாசகர். எயிறுனா பல், அருக்கன்னா சூரியன். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தீ பர. ஒரே அடியில என்னாச்சு? சூரியன் வாயில இருக்கிற பல்லெல்லாம் உடைஞ்சி தொண்டைக்கு போயிடுச்சு. அதான் இங்க சொன்னாரு அருக்கன். இந்த இடத்துல சொல்றது நாட்டம் கொண்டார். அப்போ அருக்கன் கண்ணை பறித்தார், நாட்டம் கொண்டார்னா கண் பறித்தவர் சிவபெருமான். அப்பெருமானுக்கு இடமாவது நம் திருநாவலூர். தாயவளாய்